உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, கர்த்தருடைய சித்தம்னா ஒரே சித்தம் தானே இருக்கும், மாற்று சித்தம் ஏதாவது இருக்கிறதா? அதான் கேள்வி. சரியா? கர்த்தருடைய சித்தம்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப மாற்றி ஏதாவது சித்தம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. இருக்குதான்னு கண்டுபிடிக்க போறோம். நம்ம வேற சித்தம் ஏதாவது இருக்கிறதா என்று கண்டுபிடிப்போம். சரி, ஒரு கேள்வி நம்ம இப்ப கேட்க போறோம். கர்த்தருடைய சித்தம் முதலாவது என்ன? எல்லாரும் மீட்கணும், எல்லாரும் ரட்சிக்கணும், எல்லாரும் காப்பாற்றப்படணும், எல்லாரும் அன்பா நடக்கணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். நிபந்தனை என்ன? நான் மீட்கப்படணும்னாலும் சரி, காப்பாற்றப்படனாலும் சரி, ரட்சிக்கப்பட வேண்டும்னாலும் சரி, தேவனை அறிந்து கொள்ளணும் சரி, என்னுடைய செயல் ஒண்ணு வேணும். வேணுமா வேணாமா? வேணும். அப்ப என்னுடைய செயல் இருந்தாதான் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். இது ஆசீர்வாதத்துக்கு தகுந்த சித்தம். சாபத்துக்கு நான் என்ன தேவனுக்கு எதிராக என்னெல்லாம் செய்யறேனோ அது மட்டும் எப்படி சித்தம் இல்லாமல் நிறைவேறும்? ஒண்ணு, நான் ஆசீர்வாதத்துக்கு எதுவான கீழ்ப்படிதல், விசுவாசம், அன்பு கூறுதல், தயவாய் நடத்தல், சாந்தமாயிருத்தல், மன்னித்தல், இரக்கமாயிருத்தல், இதெல்லாம் என்னை மீட்குது. இது ஒரு நிபந்தனை. இதை செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, தேவன் ஆசீர்வதிப்பேங்கிற சித்தம் வச்சிருக்காரு. இதுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்? அது தானா நடக்காது. இதையும் நான் செய்யணும், அதையும் செய்யணும். இதுக்கும் சித்தம் வேணும், அதுக்கும் சித்தம் வேணும். அப்ப தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னு முதல்ல கேட்கணும். ஒரு கேள்வி கேட்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருக்கு முதலாவது அவருடைய விருப்பம் என்ன? சித்தம் அப்படின்னா விருப்பம். தெலோ என்று கூடிய கிரேக்க வார்த்தை விருப்பம் அல்லது சித்தம் அப்படின்னு பேசுவோமே. அப்ப தேவனுக்கு விருப்பமானது, சித்தமானது என்னவென்றால், எல்லா மனுஷரும் பாவம் செய்து சாகணும்னு கிடையாது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாய் இருக்கிறார். சரியா? சரி. அறியலைன்னா அவருக்கு ஒரு சித்தம் இருக்காதோ? அறியலைன்னா அப்படி விட்டுருவாரோ? இல்லை, கெட்டதை செய்ய சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரு சித்தம் வேணும். நல்லது செய்ய அனுமதிச்சாலும் அதுக்கு ஒரு சித்தம் வேணும். என்னை அழிச்சாலும் அதுக்கு ஒரு சித்தம் வேணும். என்னை காப்பாத்தினாலும் ஒரு சித்தம் வேணும். அவர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது கண்டிப்பா. சரி, ஒண்ணா நான் பார்த்து போவோம். 1 தீமோத்தேயு 2:4 அவரு அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமாயிருக்கார். இஸ்ரவேலை குறித்து, அவர் ரட்சிப்பை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. முதல்ல தேவனுடைய நோக்கம் என்ன? அவங்க ரட்சிக்கணும், அறிந்து கொள்ளணும், அவங்க தேவனை நேசிக்கணும், தேவனுக்கு பயப்படணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். எப்பவும் அது எவனாவது பாவத்திலே இருந்து செத்து போகணும் அப்படின்னு தேவன் விரும்புறாரா? இவன் பாவம் செய்து செத்து போகணும் அப்படிங்கிற விருப்பம் அல்லது சித்தம் தேவனுக்கு இருக்கா? எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தேவனுக்கு கீழ்ப்படியா போனாங்க. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்பூசி போனது என்று சொல்லி பழமொழி சொல்லி தெரிஞ்சாங்க. தகப்பனுடைய அக்கிரமம் பிள்ளைக்கு வரும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றாரு, அதெல்லாம் உங்க கேட்டு காரணமா இருக்காது. நீங்க மனம் திரும்புங்க, அப்பொழுது பிழைப்பீங்க. நீங்க செத்து போறத நான் விரும்புறது இல்லை என்று சொல்றாரு. இது எல்லா நேரத்துக்கும் சரியா? பொதுவா ஒருவரும் செத்து போக கூடாதுன்னு விரும்புறாரு. சாகத்தான் போறேன்டா என்ன செய்வாரு? சாகிறதுக்கும் அவர் சித்தம் வேணும். தூக்கு போட்டு செத்தாலும் சித்தம் வேணும், கத்திரி விட்டு விலகினாலும் சித்தம் வேணும், நான் மரிச்சாலும் சித்தம் வேணும், ரயில்வே தண்டவாளத்துக்கு போனாலும் சித்தம் வேணும். சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. முதலாவது அப்போ சாகரவனுடைய சாவை முதலாவது அவர் விரும்பல. இந்த இடத்துல நம்ம அப்படி வச்சுக்குவோமே, அப்படிதான் இருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு நம்முடைய வருகையிலே
தாமதம் செய்கிறார். அதுக்கான காரணம் என்ன? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சரி, ஒருவரும் கெட்டு போக கூடாது. அப்ப தேவனுடைய விருப்பம் யாராவது கெட்டு போகணும் கிடையாது, சாகணும்னு கிடையாது, யாராவது அறியாம போயிடக்கூடாதுன்னு இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புறார். முதல் விருப்பம். இப்ப நமக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் வைக்கிறார். இப்போ நன்மை தீமை வைக்கிற பொழுது ஒருத்தர் தெரிந்து கொள்றாங்க, ஒருத்தர் தெரிந்து கொள்ளல. தெரிந்து கொண்டவங்களுக்கும் அவருடைய சித்தம் இருக்கு, தெரிந்து கொள்ளாதவங்களுக்கும் அவருடைய சித்தம் இருக்கு. ஓசியா 11ஆம் அதிகாரம் 7-9. இப்ப நம்ம தெரிந்து கொள்ளாத பொழுது அவருடைய சித்தம் என்னவா இருக்கும், தெரிந்து கொண்ட போது என்ன சித்தமா இருக்கும்? நோவா தேவனை தெரிந்து கொண்டார், நோவாவை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்தார், தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டார், அவரை ஆசீர்வதித்தார். யோபு சித்தத்தை தெரிந்து கொண்டார், ஆசீர்வதித்தார். அப்ப இவங்க என்னெல்லாம் தெரிந்து கொண்டாங்களோ தேவனுடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தெரிந்து கொள்ளாதவங்களுக்கு என்ன சித்தம் இருக்கு? ஓசியா 11ஆம் அதிகாரம் 7-9. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? என்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். சரி, இப்ப எப்ராஹிம் 7ஆம் வசனத்துல எப்ராஹிம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், யோசேப்பினுடைய பிள்ளைகள். அப்ப என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புறதில்லை. இப்ப உங்களை அழிக்கணுமா வேண்டாமா? அழிக்கணும்னாலும் ஒரு சித்தம் வேணும், ஆசீர்வதிக்கணும்னாலும் ஒரு சித்தம் வேணும். ரெண்டுக்கும் தேவன் விரும்பினாதான் முடியும். அழிக்கணும்னாலும் விரும்பணும், ஆசீர்வதிக்கனாலும் விரும்பணும். நீங்க எல்லா கட்டளையும் கீழ்ப்படிஞ்சதுக்காக உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது. ஓடினாலும் அல்ல, விரும்பினாலும் அல்ல, இரக்கம் பாராட்டுகிற தேவனாலே ஆகும். அதுக்கு சித்தம் வேணும். அப்ப தேவனுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்க போறது கிடையாது. அப்படியானா இந்த ஜனங்கள் இப்பொழுது விலகிட்டாங்க. சரி, விலகுனா அப்போ தேவன் யோசிக்கிறார், உன்னை நான் எப்படி கைவிடுறது? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை எப்படி அந்த பட்டணம் இருக்கலையே ஆத்மா, அதை போய் எப்படி நான் ஆக்குவேன்? அந்த செபமாய் போல எப்படி வைப்பேன்? எனக்குள்ள குழம்புகின்ற குழம்பிட்டு ஒரு முடிவெடுத்தாரு. ஒரு காலகட்டம் காத்திருக்கத்தக்கதாக அவர் நான் விரோதமா இப்ப வரலன்னு சொல்லிட்டார். சரி, இவருடைய காரியத்துல தாமதம் பண்ணுகிறதாக இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். இஸ்ரவேலை குறித்து தேவனை குறித்து அவங்க கேள்விப்பட தேவன் விரும்புகிறாரா விரும்பலையா? இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அப்ப இஸ்ரவேலர்களை குறித்தான தேவனுடைய திட்டம் என்ன கேட்டீங்கன்னா, கேள்விப்படுங்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தையை சொன்னார். கேள்விப்படலையா என்று கேட்கிறாரு. அவங்க கேள்விப்பட்டாங்க. ஏன்னா பூமியின் கடைசி வரைக்கும் அது போச்சுன்றார். முதல் நோக்கமானது அவங்க கேள்விப்படணும், அறிந்து கொள்ளணும், தேவனை உணர்ந்து கொள்ளணும், தேவனுக்கு பயப்படணும். இதெல்லாம் இருக்கு. மாற்றாக நடக்கும் பொழுது தேவன் அப்ப என்ன செய்ய போறாங்க பின்னாடி பார்க்க போறோம். ரோமர் 10:19. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களால் உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். சரி, இப்போ நம்ம இப்பதான் பாடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் அவங்க நிபந்தனை கேட்டீங்கன்னா, கை கொண்டவங்களுக்கு ஆசீர்வாதம், கை கொள்ளாதவங்களுக்கு தீமையான காரியங்கள் செய்வார். கை கொண்டாலும் சித்தம் வேணும், கை கொள்ளாவிட்டாலும் சித்தம் வேணும். ரெண்டுக்குமே சித்தம் வேணும். எப்படி தெரியும்? இதான் பாக்குறோம். இப்போ இஸ்ரவேலர்கள் கை கொள்ளல, தேவனை அறியவில்லையான்னா அறிஞ்சிட்டாங்க. அறிஞ்சிட்டு அதுக்கு கீழ்ப்படியாம, விசுவாசத்துல தேடாம, கிரியினால தேட ஆரம்பிச்சாங்க. இப்ப தேவன் அவங்களுக்கு குறித்து என்ன திட்டம் வச்சிருப்பாரு? தேவன் சடன்லி அப்பப்போ நம்மள மாதிரி யோசிக்கிறாரா, இல்ல தீர்மானம் வச்சு முன் தீர்மானிக்கப்பட்டு
முன் சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களாம் இப்படி நடப்பாங்கிறதை அறிந்து வச்சிருக்காரா? இல்ல ஒண்ணுமே தேவன் அறியலையா? என்னன்னு இங்க இல்ல சொல்லுவோம். இப்ப தேவன் இப்ப இவங்களுக்கு ஜனங்களுக்கு செய்ய போற பதில் என்னங்க? எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்ய போறாரு? எரிச்சல் உண்டாக்க போறாரு. அது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. தேவன் தீர்மானிச்சிருக்காரா? தீர்மானிக்கலையா? புத்தியீனமான ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் உண்டாக்குவேன் அப்படி சொல்றாரு. அப்ப ஒரு புத்தியீனமான ஜனங்களால யார் செய்யறது? வேலை செய்யறது யாரு? தேவன். எதுக்கு செய்யறாரு? எதுக்கு செய்யறாரு? இப்ப சொல்லல, இன்னும் சொல்லல. என்ன நமக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, அவங்க கீழ்ப்படிய மறந்துட்டாங்க, அறிவை பற்றி கொண்டிருக்க மறந்துட்டாங்க, விசுவாசிக்க மறந்துட்டாங்க. இப்போ புத்தி கெட்ட ஜனங்கள் யார நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து கோபம் ஊட்டுறார். இது யாருடைய சித்தம்? இது யாருடைய சித்தம்? நான் தப்பு பண்றேன், இது யாருடைய சித்தம்? இல்ல எனக்கா சும்மா நடந்துருதா? என்னுடைய பாவம் தான் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் விசுவாசம் கொண்டுட்டேன், நான் தேவனுக்கு கோபம் மூடிட்டேன். இப்போ தேவனுக்கு என்னாச்சு? அவருக்கு ஒரு சித்தம் இருக்கா இல்லையா? என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் இருக்கு. புத்தியீனமான ஜனங்களை வரவழைக்கணும், அவங்கள வச்சு இவங்களுக்கு கோபம் உண்டாக்கணும், அவங்கள வச்சு எரிச்சல் உண்டாக்கணும். இதெல்லாம் வந்து தீர்மானத்தின்படி செய்கிறாரா? சடன்லியா அதுவும் நடக்குதா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 20-21. அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். சரி, இப்போ கேள்வி நம்ம திரும்ப கேட்டுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த பாடம் புரியும், இல்லைன்னா புரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஏறக்குறைய 6 லட்சம் பேர் நடந்தாங்க. அப்ப 6 லட்சம் பேர் நடக்கும் பொழுது ஏறக்குறைய அங்கே அத்தனை பேர்ல யோசுவா, காலேப் இருந்தாங்க. அவங்க தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டாங்க. அவங்கள கானான்ல பிரவேசிக்கும்படி தேவன் ஆசீர்வதிச்சார். யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். எதுக்காக? தேவனை பின்பற்றினதற்காக ஆசீர்வதித்தார். இப்போ அந்த 6 லட்சத்துல மக்கள் நிறைய பேர் இருக்காங்களே, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல, அவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற யாருடைய சித்தம்? ஏற்கனவே சொல்லிட்டார். அதெல்லாம் நீங்க கீழ்ப்படியினா இதெல்லாம் உங்களை வனாந்தரத்துல அழிச்சிருவேன்ட்டார். இது திட்டமிட்டதா, தீர்மானித்ததா? அவங்க பாவம் செய்யறாங்க, அந்த பாவம் செய்ததுக்கு ஏதுவாக அவர் தேவனுடைய சித்தத்தை அங்க நிறைவேற்றாரா? தேவனுடைய சித்தம் இல்லாமல் அழிப்பாரா? தேவனுடைய சித்தம் இல்லாம யோசுவா, காலேபை ஆசீர்வதிப்பாரா? 2 பேருக்குமே ஒண்ணு வேணும். ஒண்ணு நிறைவேற்றினா ஆசீர்வாதம், நிறைவேற்றினா சாபம். 2க்குமே தேவன் விரும்பினாதான் முடியும். 2யுமே தேவன் தான் செய்யணும், தேவன் விரும்பினாதான் செய்ய முடியும். அப்ப தேவனுடைய முதல் திட்டம் ரட்சிக்கப்படணும். இவங்க கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணும்? அந்த திட்டத்தை அவர் மாற்ற ஆரம்பிக்கிறார். நிபந்தனை. அது நிபந்தனையில நீ கீழ்ப்படிய மறுத்ததுனால நான் அப்படியே உன்னை விட்டுற மாட்டேன், நிச்சயமா அழிச்சிருவேன்றார். அது அவங்களா அழிஞ்சு போறாங்களா, இல்ல தானா அழிஞ்சு போறாங்களா, இல்ல பாவத்திற்கு அழிஞ்சு போறாங்களா, இல்ல பாவம் செய்ததுனால தேவன் அதை விரும்பி அழிக்கிறாரா? என்னதான் சொல்றாரு எப்படின்னு பார்க்க போறேன். இன்னும் என்ன பார்க்கும்போது நீங்க பார்க்க அது புரியும், எல்லாமே புரியும். அப்ப எப்படி அழிக்கிறாரு பாருங்க. தேவன் அதுக்கு விருப்பமா இருக்கிறாரா? அழிப்பதற்கும் விருப்பமா இருக்கிறாரா, சித்தமா இருக்காரா இல்லையான்னு பார்க்க போறோம். இப்போ இது தேவனுடைய திட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப தேவனுடைய திட்டத்தின்னா ஏசாயா சொன்னது, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 650-670 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் இப்படி நடப்பார் என்பதை தேவன் முன் அறிந்திருந்தார், அறிந்து சொல்லியிருந்தார். இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க, இப்படி கையை நீட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேற ஜனங்களை வச்சு கோபம் ஓட்டணும் அப்படி சொல்லியிருந்தார். ஏசாயா 29:10 கூட படிங்க. ஏசாயா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இப்ப ஒண்ணும் புரியல. இந்த வசனங்களை புதிய ஏற்பாட்டுல படிக்காத வரைக்கும் நமக்கு ஒண்ணும் புரியாது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் நீ வாசிக்கும் போது புரியும். இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத போது இந்த ஜனங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? கீழ்ப்படுகிற போது ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம் என்றால், கீழ்ப்படியாத போது கனரித்தின் ஆவியை கொடுக்கிறது யாருடைய சித்தம்? அது மட்டும் தானா நடக்குதா? கீழ்ப்படுகிறது செய்கதான், கீழ்ப்படியாதும் செய்கிறான். கீழ்ப்படிகிறதுக்கும் தேவனுடைய சித்தம் வேணும், கீழ்ப்படியாததுக்கும் தேவனுடைய சித்தம் வேணும். 2க்கும் தேவன் தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கணனித்திரையின் ரோமர் 11:8
12 வரைக்கும், கணனித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இப்போ எழுதுறது எங்க எழுதினாரு? ஏசாயா புத்தகத்துல பார்த்தோம். அப்ப இவங்க தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தபடியினால அதை அப்படியே விட்டுட்டாரா, இல்ல வேற ஒரு ஏற்பாடு செய்யறாரா? அது திட்டமிட்டபடி செய்யறாரா, இல்ல தற்செயலாக செய்யறாரா? தேவனுக்கு ஒரு திட்டமும் இருக்கிறது, தீர்மானமும் இருக்கிறது, சித்தமும் இருக்கிறது. அவர் திட்டமிட்டபடிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஜனங்கள் நடப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதை முன்னாடியே சொல்லிட்டார். இப்படிதான் நடக்கணும்னு அவர் சொல்ல, நடக்கும், நடக்கிறதுனால இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வேலை நடக்கும் என்பதை அவர் தெரிவிச்சிருக்காரு. அப்ப சொல்றாரு 11:9, அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடருக்கான கல்லும் பதிலுக்கு பதிலளிக்கும் ஆக்கடுவது. அப்ப அவங்க பந்தி என்ன? அவங்க என்ன தேவன் உங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தாரோ அதுதான் பந்தி. அடுத்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது, அவருடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்க இடைனார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. தேவனுடைய திட்டம் எவ்வளவு தூரமா இருக்கு பாருங்க. தேவன் அவங்க கீழ்ப்படியை மறந்துட்டாங்க. கீழ்ப்படிய இந்த பிள்ளைகளை காணால பெருவேகி வச்சிட்டாரு. கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்காரு. கீழ்ப்படியாத பிள்ளைகளை இப்படி கணனித்திரையும் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் அவங்க கீழ்ப்படியாதபடினால கொடுத்து இன்னும் வேற மக்களை உள்ள கொண்டு வராரு. அது வரைக்கும் இவங்களும் அப்படி குப்பார கவுத்தி வச்சிருக்காரு. எல்லாம் இருட்டாகி போட்டு மூடி வச்சிருக்காரு. அப்ப இதுக்கும் தேவனுடைய சித்தம் தான் இருக்கணும், அதுக்கும் தேவனுடைய சித்தம் இருக்கணும். அப்ப இதுக்கு இல்லாம யார் செய்யறது? அப்போ தேவன் தான் செய்யணும். அப்ப ஆசீர்வாதம் என்றாலும் அதுக்கு ஒரு அவங்களுடைய செய்கை வேணும், நீதிமன்றங்களுடைய செய்கை வேணும். பாவம் என்றாலும் பாவிகளுடைய செய்கை வேணும். ரெண்டுக்கும் செஞ்சாலும் தேவனுடைய சித்தம் இருந்தாலும் நடக்கும். அப்போ அப்படி நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவர்களுடைய தவறு உலகத்தின் ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும். பின்னாடி கூப்பிட்டு பாக்குறாரு. இப்ப கணனித்தின் ஆவியை கூடி போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு பின்னாடி அவங்களை திருப்புவதற்கும் முயற்சி வச்சிருக்காரு. அப்போ திருந்தினாதான் முடியும். திருந்தலைன்னா அழிஞ்சுதான் போவாங்க. எருசலேமில கிபி 70 திருந்தாமபடினால அழிஞ்சு போற மக்கள் இருந்தாங்க, திருந்துற மக்களும் இருந்தாங்க, திருந்தாத மக்களும் இருந்தாங்க. பெந்தேகோஸ்து நாளிலே திருந்துற மக்களும் இருந்தாங்க. பாருங்க, திருந்தாதவர்கள் அழிந்து போனார்கள், திருந்துகிறவர்களை தேவன் அவளை அழித்து விட்டு மூடி போட்டு வேற ஒரு வேலை செய்தார். அப்ப தேவனுடைய கீழ்ப்படியாதவருடன் தேவனுடைய திட்டம் என்ன? ரோமர் 11:32-34 வரைக்கும். எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? இதை சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்றாரு? 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லிட்டு எல்லாரையும் இரக்கமா, எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் தான். கீழ்ப்படியவங்களை ஆசீர்வதித்தது தேவனுடைய சித்தம் தான். அடைச்சு போட்டது தேவனுடைய சித்தம் தான். இவங்க கீழ்ப்படியாமைக்காக அடைச்சு போட்டாரு, அவங்களுக்கு கீழ்ப்படிந்ததுக்காக ஆசீர்வதித்தாரு. பாருங்க, அதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. அப்ப தேவனுக்கு எல்லாமே நோக்கம் இருந்துட்டு சொல்றாரு, இந்த தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் எவ்வளவு ஆழம். அவருடைய தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா? அளந்து பார்ப்பீங்களா? அதை உங்களுக்கு ஆராய்ஞ்சிருவீங்களா? அவருடைய மனதை நீங்க அறிஞ்சிருப்பீங்களா? யாருக்கு அறிந்தவன் யாரு, ஆலோசனை சொன்னது யாருன்னு கேட்கிறாரு. எதுக்கு சொல்றாரு? அவ்வளவு பெரிய பலமான வேலை. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்ம ஞானத்தை தேவன்கிட்ட கேட்கணும். கேட்டா மட்டும்தான் முடியும். யோவான் 12ஆம் அதிகாரம் 37-41. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா 41. ஏசாயா அவருடைய
அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். சரி, அப்ப அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்கு தான் இயேசு அனுப்பியிருக்கார். அதுக்கு தான் இத்தனை அற்புதங்களையும் அவர் செய்யறார். விசுவாசி இருந்தா அவர் கூட இருந்திருப்பாங்க, அவரோட ஐக்கியமா இருந்திருப்பாங்க, அவரோட கூட வந்திருப்பாங்க. அதான் தேவனுடைய சித்தம். விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் சித்தம். விசுவாசிக்கலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அதுக்கு ஒரு சித்தம் இருக்கா இல்லையா? என்ன சித்தம்? ஏசாயா என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தி? அவர்கள் கண்களினால் கண்டாங்க 40ஆம் வசனத்துல, 39ஆம் வசனத்துல அவங்க விசுவாசிக்க மறந்துட்டாங்க. ஏசாயா அதை குறித்து சொல்றாரு, கண்களினால் காணல, இருதயத்துல உணரல, குணப்படல, இப்ப ஆரோக்கியம் ஆக்கல. இப்ப என்ன செய்யணும்? அவங்க பார்க்க முடியாதபடி கண்களை குருடாக்கணும், இருதயத்தை என்ன செய்யணும்? கடினமாக்கணும். யாரு? தேவன் தான். எதுக்கு? விசுவாசிக்காதனால. அதுக்கும் தேவன் தான் விரும்பணும். ஆசீர்வதிக்கிறதுக்கும் தேவன் தான் விரும்பணும், இருதயத்தை கடினமாக்குவதற்கும் தேவன் தான் விரும்பணும். ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்க நன்மை செய்யணும், இந்த கடினமாக்குவதற்கு அவங்க தீமை செய்யணும். அப்ப ரெண்டுக்கும் யாருதான் செய்யணும்? இது ஆசீர்வதிக்கிறது மட்டும் தேவனுக்கு சித்த வேணும் என்றால், அப்ப கடினமாக்குறதுக்கு மட்டும் யாருடைய சித்த வேணாம்? இது மட்டும் வேணாமோ? அதையும் தேவன் தான் செய்யறாரு, இதையும் தான் தேவன் தான் செய்யறாரு. ஒன்று நீங்க ஆமா அண்ணா, இன்னொன்னு இல்லை நீங்க சொல்லுவீங்க. எங்க இருந்து வருது? ஒன்னு என் நன்மை செய்ததற்காக எனக்கு ஆசீர்வாதம் வருது, இன்னொன்னு தீமை செய்ததற்காக கடினமாக்கப்படுகிறேன். ரெண்டு தேவனுடைய சித்தம் தான். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? நான் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய விருப்பம் என்ன? நான் பாவம் செய்யக்கூடாது. தேவனுடைய விருப்பம் என்ன? என்ன? பாவம் செய்யணும்டா? இல்லையே, நான் பாவம் செய்யறேன், அதுக்கு என்னை கடினமாக்குறாரு. அதுக்கு யாருடைய சித்தம் வேணும்? நான் இந்த சித்தம் சொல்லி ரசிக்கப்பட்டதை என் சித்தம் சொல்லியிருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. வேற என்ன செய்யணும்? நானு இதையும் நான் தான் செய்வேன். இல்ல வேற யாராவது செய்யறாங்களா? இந்த வசனம் தான் எனக்கு சொல்லுங்க. வேற யாராவது கூடாக்கி போட்டாங்களா? வேற யாராவது வசனம் அப்படியே அவங்கள கடந்த குனிய பண்ணாங்களா? வசனம் எனக்கு தேடி சொல்லுங்க. சொல்லுங்க, யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. தேவன் இல்லாம யார் செய்வாங்க? இன்னும் பாப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26. முதலாவது தேவனுடைய விருப்பம் என்ன? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அப்போ முதல் தேவனுடைய விருப்பம் என்ன? அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் தான் தேவன் அனுப்பினாரு. ஆமா தானே? பாருங்க, இஸ்ரவேலர்கள் நகைத்தாங்களா இயேசுவை பார்த்து? நீங்க சில நகைக்கிறீங்களே சொல்லும் போது ஒரு மாதிரி நம்மட்டா இருக்குது உங்களுக்கு பார்த்தா. இஸ்ரவேல் நகைச்சாங்களா? இயேசு பேசும்போது நகைத்தார்கள். பரியாசம் பேரு என்ன சரிங்களா? அவர் அப்போஸ்தலர்கள் இருக்கு, அதை சொல்லுவோம். அப்போ அவங்க உங்களை எல்லாரையும் செய்களை குறித்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் முதலாவது பிள்ளைகள் என்ன செய்தாருங்க? இதுக்கு தான் அனுப்புனாரு. அவங்க அதை கேட்கல, கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். இப்ப விரும்பல அப்படின்னா தேவனுக்கு திட்டம் இல்லையா? ஒண்ணு திட்டம் இல்லையா? தீர்மானம் இல்லையா? விருப்பம் இல்லையா? சித்தம் இல்லையா? அடுத்த கட்டம் நகர்றாரு. என்ன நகர்றாரு? அப்போஸ்தலர் 13:46 என்ன நகர்றாருன்னு பாருங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். முதல்ல புறஜாதிகள்கிட்ட போகணுங்கிற ஒரு திட்டமா இல்லவே இல்லை. அபாத்திரமாய் நடந்தபடியினாலே அவர்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறார்கள். சரி, அப்ப இவங்க அபாத்திரம் நடந்தபடினால அப்படி விட்டுட்டாரா? தேவனுடைய சித்தம் ஒண்ணுமே இல்லையா? அவங்களை கடினமாக்கி போடுவது தேவனுடைய சித்தம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிற பொழுது அவளை கடினமாக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. கொல்றது தேவனுடைய சித்தம் தான், அழிக்கிறது தேவனுடைய சித்தம் தான், அவளை இடிக்கிறது தேவனுடைய சித்தம் தான். அதையும் நாம் பார்ப்போம். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இதான் நடக்குமா? மத்தேயு 10:29-30. மத்தேயு 10:29-30. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். சரி, இப்போ இங்க அப்போஸ்தலர்கள் அனுப்புறாரு, பயமுறுத்துறாங்க, சிலர் கொலை செய்யறாங்க. அப்ப கொலை செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்றாங்க? உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல், அது விருப்பம் இல்லாமல் ஒன்று தரையில விழாது. உங்களை அடிச்சாலும் சித்த வேணும், உங்களை உதைச்சாலும் சித்த வேணும், உங்களை தப்ப விட்டாலும் சித்த வேணும்.
இதுக்கு மட்டும் சித்தம் இருக்கு, இதுக்கு மட்டும் சித்தம் இல்லையா? கேட்கறதுக்கு மட்டும் சித்தம் இருக்கு, அடிக்கிறதுக்கு சித்தம் இல்லையா? ரெண்டுக்கும் அவருடைய சித்தம் வேணும். ஒரு சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையிலே விழாது. தலைமையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, எது தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்குது பாருங்களேன். அடிச்சு கொலை செய்யறாங்க, கொடூரமா கொலை செய்யறாங்க. தேவனுடைய சித்தமா இல்லையா? நன்மை செய்து நான் கொலை செய்யப்படுவேன், பாவம் செய்தும் கொலை செய்யப்படுவேன். இப்ப நன்மை செய்தும் பாடுபடுவேன், பாவம் செய்தும் பாடுபடுவேன். அப்ப நன்மை செய்து பாடுபட்டாலும் தேவனுடைய சித்தம் வேணும், தீமை செய்து பாடுபட்டாலும் தேவனுடைய சித்தம் வேணும். அதுக்கு அவர் விரும்பினாதான் செய்வாரு, செய்ய முடியாது. அப்ப அதற்கு நீ ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் முடியுமே தவிர இல்லைன்னா அது நடக்காது. ஒரு காரியத்தை கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் விழாது. சரி, கர்த்தருடைய சொல்லியே கேட்கல, தேவன் கொல்லுவாரா? அது சித்தமா? என்னை கொல்லுவாரா? நான் கர்த்தர் கீழ்ப்படிய மாட்டேன். கீழ்ப்படிஞ்சாலும் கொல்லுவாரு, கீழ்ப்படினாலும் கொல்லுவார். கொல்லுவாரா? அது சித்தம் இல்லையா அவருக்கு? நான் கீழ்ப்படிஞ்சாலும் கொல்லுவாரா? இயேசு கீழ்ப்படிஞ்சாலும் கொண்டுட்டாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் கீழ்ப்படிஞ்சா கொண்டுட்டாங்க, பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிஞ்சா கொண்டுட்டாங்க. சித்தம் இல்லையா? அப்ப அதை மட்டும் கொல்ல மாட்டாரா? அப்ப என்ன சித்தம்? நம்ம ரெண்டு பக்கம் பார்க்க தெரியல நமக்கு. ஒண்ணுனா நினைக்கிறேன்னா ஆசீர்வாதம் மட்டும்தான் தேவனுடைய சித்தம் நினைக்கிறோம். இது பாவத்துக்காக மட்டும்தான் நடக்குது, பாவம் இல்லை நடக்காதா? நடக்கும், ரெண்டுக்குமே நடக்கும். எல்லாத்துக்கும் தேவனுடைய செயல் இருந்தா மட்டும் நடக்கும். தேவன் இல்லாம ஒன்றும் போகாது. அப்ப தேவனுடைய சித்தம்னா தேவன் அப்ப நடவிப்பது என்ன? தேவனுடைய சித்தம் இல்லையா? சும்மாவா? இல்ல தற்செயலா அப்படி கோபத்துல செஞ்சு முடிச்சிட்டாரு அவரு? பாருங்க, ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாரு, அவர் கொல்லுவோம் தேவனுடைய சித்தமானு பாருங்க. 1 சாமுவேல் 2:22-25 வரைக்கும். இல்ல விருப்பத்தோட செய்யறாரா, இல்ல விருப்பம் எல்லாம் செய்யறாரா? ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஏலினுடைய பிள்ளைகளை சங்கரிப்பது தேவனுடைய விருப்பமாங்க? இல்ல விருப்பம் இல்லையா? பாவம் செய்ததுனால சங்கரிச்சார். பாவம் செய்யட்டாலும் சங்கரிப்பாரா? சங்கரிக்க மாட்டாரா? அப்படியும் அடிச்சு கொள்வார். நம்முடைய கேள்வி என்னன்னா, தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஏதாவது நடக்குதா? நன்மையா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும், நீங்க ஆசீர்வாதிக்கப்படட்டும் அல்லது பயப்படட்டும், பயப்படாம போட்டோம், ரெண்டுக்கும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஏதாவது நடக்குதான்னா ஒரு வசனம் காட்டுங்க எனக்கு. அதுவா நடக்குதா அப்படின்னா வசனம் வேணும். இது நான் பாவம் செய்ததுக்காக இங்க சங்கரிச்சார், சங்கரிக்க சித்தமானார், விருப்பமானார். நோவாவுடைய காலத்துல அந்த மக்கள் அழிக்க வேற ஒண்ணும் வேலையிலையா, மனதை மாற்றிக்கொண்டார். அவர் அந்த பூமியை அழிக்க வேண்டும் என்ற மனதை மாற்றினார். பார்த்தாரு, விசனமா இருந்துச்சு, அதை மாற்றி அழிச்சு விட்டாரு. அந்த மாதிரி வார்த்தைகள் கூட பார்க்க போறோம் நம்ம நிறைய. இந்த நாள்ல பாக்குறது கடினம். இது ஒரு பெரிய பாடம், 100 பக்கத்து பாடம். சாதாரணமா வேதவசனம் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா சாதாரண காரியம் கிடையாது. நீங்க நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும், பைபிள நிறைய படிக்கணும். தேவ ஞானத்துல, தேவ சித்தத்துல என்னெல்லாம் இருக்கு. முதலாவது உங்களுக்கு ஒண்ணு புரியணும், தேவன் சித்தம் இல்லாம என்ன நடக்கும்? பாவம் செஞ்சாலும் சரி, நான் விபச்சாரம் பண்ணாலும் சரி, அக்கிரமம் பண்ணாலும் சரி, அவருடைய சித்தம் இல்லைன்னா என்ன நடக்கும்? நன்மை செய்யும் போது அவருக்கு சித்தம் இருக்கு, நாம ஒத்துக்கிறீங்க இல்லையா? பாவம் செய்யும் போது சித்தம் இருக்காதா? தடுத்து பாக்குறாரு, மாட்டேன்றேன். இன்னும் எச்சரிச்சு பாக்குறாரு, மாட்டேன்றேன். அப்புறம் கொல்ல மாட்டாரா? கொண்டுட்டாரா? கொள்ளலையா? ஏலியினுடைய பிள்ளைகளை சித்தம் இல்லையா? சித்தம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்றாரு, விரும்பலையா? இன்னும் எத்தனை மக்களை காட்டுனது மாதிரி, எத்தனை பேரை காட்டணும்? எவ்வளவு பெரிய நூற்றுக்கணக்கான மக்களை தேவன் சித்தம் கொண்டு அழிச்சிருக்காரு பாருங்க. அவருடைய களிமண், அவருடைய காரியம் அழிக்க முடியும். அவர் சித்தம் இருந்தாலும் அழிப்பாரு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15-21. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால்
எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து நிற்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? சரி, இப்போ 15-16 வசனத்துல ஒருத்தர் விரும்புறாரு. 16 வசனத்துல ஒருத்தர் ஓடுறாரு. ஆனா அதுக்காக தேவனுடைய சித்தம் கிடைச்சிருமா? இல்ல. தேவனுடைய இரக்கத்திற்காக அவர் கேட்கணும். யார் மேல நான் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேலதான் இருப்பேன். ஓடிட்டு நான் ஆண்டவரே ஓடிட்டேன் எனக்கு கொடு அப்படின்னா நீ பெருமை பேசியில கொடுக்க மாட்டேன். அப்ப அதுக்கு சித்தம் வேணும் தானே? சித்தம் வேணும். அப்போ பாவம் செய்யறவனை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு சித்தம் வேணுமா? சித்தம் வேணும். அழிக்கிறதுக்கு சித்தம் வேணுமா? இல்ல அவனை அழிச்சு போவானா? அழிக்கிறதுக்கும் அவர் சித்தம் இருந்தாதான் அழிக்க முடியும், இல்லைன்னா அழிக்க முடியாது. அப்படிதான் இருக்கு. தானா அழிந்து போனாங்க அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத உலகம் அது. தேவன் தான் சகலத்தையும் கட்டுப்பாடு வச்சிருக்காரு. அப்ப எல்லா கட்டுப்பாடும். அப்ப பார்வோனை குறித்து சொல்றாரு, மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரசாரம் பண்ணும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன். கீழ்ப்படியாம போக போக அதிகமான மிராக்கிள் செஞ்சுட்டே வந்தார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது சொன்னாரு. அவன் கடினமா இருக்க அதுக்கு ஒரு வேலை தேவன் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்படியானால் தேவனுக்கு நோக்கம் இருக்கா? நோக்கம் இருக்கு. எரேமியா 18ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும் பிரமாணம் என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது. நிபந்தனை இல்லாத பிரமாணம் கிடையவே கிடையாது. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களேயானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்போ நிறுத்துங்க. நான் நினைச்சேன், நான் என்ன பண்ணாலும் தேவன் சித்தத்தை மாட்ட மாறான்னு நினைச்சேன். தேவன் ஆசீர்வதிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு நான் உங்க விரோதமான தீங்கு செய்வேன்னு சொல்லிட்டா, அந்த தீங்கு விட்டு திரும்பிட்டா செய்ய நினைச்ச தீங்க நான் செய்ய மாட்டேன். அதுக்கு தேவனுடைய சித்தம் இருக்கு. அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, அவர்கள் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன்னு சொன்னார் இல்லையா? அந்த நன்மையை நான் செய்ய மாட்டேன், மனசை மாத்திக்கிறேன்னு சொல்றாரு. அது யாருடைய சித்தம்? இல்ல அது மட்டும் ஏன் சித்தமா? தேவன் மனசை மாத்துவாரா மாத்த மாட்டாரா? அப்ப நீ என்ன, நான் பார்த்தேன் மனம் மாறுகிறவர் மல்லன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்த்தனே, தேவன் மாறாதவன்னு பார்த்தனே. நீங்க ஒரு வசனத்தை சூழ்நிலையும் பார்க்கணும். நிபந்தனை, தேவனுடைய சட்டங்கள் நிபந்தனைக்குட்பட்டது. நீங்க நிபந்தனை நிறைவேற்றினா அவரும் மனம் மாறுவார். இதையும் அதையும் நீங்க சேர்த்து வச்சுட்டு தேவன் மாறாதவர், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர், நான் மாறாத கர்த்தர், நான் சொன்னா செய்வேன் அப்படி சொன்ன கர்த்தர் அங்க கொண்டு வந்து இங்கே வச்சீங்கன்னா மனம் மாறுவேன் இருக்க. அப்ப என்ன சொல்லுவாரு? நிபந்தனை நிறைவேற்றினதுக்கு ஒரு சித்தம், நிறைவேற்றாதவனுக்கு அதுக்கு சித்தம். ரெண்டு ஏற்கனவே சொல்லிட்டார். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், மரணத்தையும் ஜீவனை வைக்கிறேன். தெரிந்து கொண்டு ஒரு பாடு. இதை தெரிந்து கொண்டேன்னா அது என் சித்தம் தான், இது தெரிந்து கொண்டேன்னா இப்படி உன்னை அடிமையாக்குவது என்னுடைய சித்தம் தான். சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பது என் சித்தம் தான், உன்னை ஆசீர்வாதத்தை பிரித்து எடுப்பதும் என் சித்தம் தான், ஒப்பு கொடுத்துட்டு மீட்கிறது என் சித்தம் தான். என் சித்தம் இல்லாம என்ன நடக்கும் நீ நினைக்கிற? ஒண்ணு நடக்காது. அப்படியானா இதெல்லாம் நிபந்தனையா நிபந்தனை இல்லையா? பாருங்க, ஏசாயா 54:16. இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குனவனையும் படைக்கும் போதே கெடுக்கிறவனை படைச்சாரா? அவனை அனுப்புறாரு. அதுக்காக இப்போ எனக்கு சோதிக்கணும் அப்படின்னா நீ கெடுக்கிறதுக்கான ஒருத்தனை அனுப்பி விடுறாரு. இப்படி நிறைய உதாரணம் இருக்கு, நம்ம படிப்படியா பார்க்கலாம்.
அப்ப என்னை கெடுக்கிறதுக்காக, என்னை சோதிப்பதற்காக, இயேசுவை சோதிப்பதற்காக எப்படி யூதர்களை அனுப்பினானோ, தேவன் அனுப்பினாரோ, அதே போல என்னையும் சோதிப்பதற்காக கெடுத்து நிக்கிற மன்னவரை தேவன் செய்றாரு, அனுப்புறாரு. சாலமோனுக்கு ரோதிகளை தேவன் எழுப்பினார். சித்தம் இல்லையா? சொல்லியிருக்காரு, கேட்கல. நான் அப்படின்னா உனக்கு சித்தம் அப்படி அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப தேவனுடைய சித்தத்தை ஒப்புக்கொள்ளாத போது அந்த ஏற்பாடையும் தேவன் தான் செய்கிறார். எரேமியா 31:28. எரேமியா 31:28. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:28. அப்பொழுது நான் பிடுங்கவும், இடிக்கவும், நிர்மூலமாக்கவும், அழிக்கவும், தீங்கு செய்யவும் அவர் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, அவங்க கீழ்ப்படியாத பொழுது கர்த்தர் என்ன செய்தாருங்க? நான் நினைச்சேன் என்னை கட்டுவிக்கிறதுக்கு தான் ஜாக்கிரதையா இருப்பான்னு நினைச்சேன். இடிக்கிறது கூட ஜாக்கிரதையா இருந்தாரா? பாருங்க, என் இருதயத்தை கடினமாக்குவதும், என்னை அந்தகாரப்படுத்துவதற்கும், என்னை இடிப்பதற்கும், பாழாக்குவதற்கும், என்னை அந்த கட்டடத்தை மொத்தமா இடித்து நாசம் பண்ணுவதற்கும் அவர் ஜாக்கிரதையா இருந்திருக்கார். ஆனா மனம் திரும்பிட்டா கட்டுவதற்கும் ஜாக்கிரதையா இருக்கார். ரெண்டுக்கு யாருடைய சித்தம் வேணும்? ஒரு பக்கம் தான் இருக்கோ? சித்தம் ஒண்ணுதாங்க. தேவனுடைய நிபந்தனை அவங்க மீறிட்டாங்கன்னா அடுத்த சித்தமும் இதை வச்சிருக்காரு, சொல்லி வச்சிட்டாரு. அது கூட முன்னாடியே நீ இப்படி செஞ்சா இப்படி செய்வ, இப்படி செஞ்சா இப்படி இருப்பேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சிட்டாரு. அப்படியானா நீங்க தீமை செஞ்சாலும் தேவன் சித்தம் கொள்ள மாட்டாரோ? தீமைக்காக தண்டனையை யார் கொடுக்கறது? சரி, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தேவனுடைய கற்பனையை மீறிட்டேன், இஸ்ரவேல் மீறிட்டாங்க, அந்த தண்டனை யாரு கொடுத்தது? யாரு? நானேவா? என் பாவத்துக்கு ரைட்டு. யார் அனுபவிச்சது? யாரு? தேவன். அதுக்கு யார் விருப்பம் கொள்ளணும்? தேவன் சித்தத்தை அங்க வச்சிருக்காரு. இப்படி செஞ்சா நீ போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அதான் சித்தம். போக முடியாது என்பது தேவனுடைய விருப்பம். விருப்பம் எங்க இருக்கு? வேதாந்தத்துல தான் இருக்கு. நீ செஞ்சு ஆசீர்வதிக்கப்படுவா எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. நீ கீழ்ப்படிந்தாலும் ஆசீர்வாதம், கீழ்ப்படினா சாபம் எங்க இருக்கு? இந்த வேதாந்தத்துல இருக்கு. ரெண்டு காரியமும் அங்கதான் இருக்கிறது. அதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை உணர்ந்து கொள்கிறோமா? நம்ம கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படினா சாபம். கீழ்ப்படிந்தால் நீ தேசத்தில் நாட்டப்படுவேன், கீழ்ப்படினா உன் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுற அளவு கொண்டு போயிடுவேன். ரெண்டு சட்டம் தானே, ரெண்டு சித்தம். தேவனுடைய விருப்பத்தை எங்கே பதிவு செய்திருக்கிறார்? பிரமாணங்களை பதிவு செய்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். சித்தம் என்பது என்ன? பிரமாணத்துல தான் இருக்கிறது. அந்த பிரமாணத்துல ரெண்டும் தான் இருக்கிறது. இதை செய்தால் இப்படி, இதை செய்யலனா இப்படி. ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் இன்றைக்கும் நமக்கு அதுதான், இயேசுவுக்கும் அதுதான். அப்படியானால் தேவனுடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்றோமா? கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாம் பார்ப்போம்.